பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாய் எசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எனக்கு அன்பானவர்களே, தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனது, அவரையே நம்பி இருக்கிற வாழ்வு, பூரண சமாதானத்தை பெற்றுக்கொண்ட தேவ மனிதர்கள், இப்படி நம்முடைய முற்பிதாக்களான பரிசுத்தவான்களை நாம் தொடர்ச்சியாக இந்த வசனத்தின் அடிப்படையிலே தியானித்து வருகிறோம் அல்லவா? இந்த நாளிலே தேவ மனிதனாகிய அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27வது அதிகாரத்தை நாம் வாசித்தால், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கப்பல் பிரயாணத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த கப்பலிலே பவுலோடு கூட பிரயாணம் செய்தவர்கள் மொத்தம் 276 பேர். இந்த பிரயாணத்திலே பெரிய கொடுங்காற்று கப்பலிலே மோதி மிகுதியான பாதிப்புகளை ஏற்படுத்தியது. அநேக நாளாய் சூரியனாவது சந்திரனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையிலே இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதுமாக அற்றுப்போகும்படிக்கான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையிலே பவுல் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவராய் அவரையே நம்பினபடியினால் அவர் மாத்திரமல்லாமல் அவரோடு கூட பிரயாணம் செய்த 276 பேரும் பத்திரமாய் காக்கப்பட்டார்கள், கரை சேர்ந்தார்கள். அன்பரே, இந்நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கொந்தளிப்புகளை அவர் அடக்கி அமர பண்ணி நிச்சயமாய் கரை சேர்க்கிறதற்கு வல்லவர். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாங்கள் தியானித்தோமே. மிகுதியான சேதங்களின் மத்தியிலே ஆண்டவரே, அந்த கப்பல் பிரயாணத்திலே அவர் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவராய் உம்மையே நம்பி இருந்தபடியால் அவரையும் அவரோடு கூட பிரயாணம் செய்த அத்தனை பேரையும் கர்த்தர் பூரண சமாதானத்துடன் காத்து கொண்டீரே. நாட்களிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கொந்தளிப்புகளை கர்த்தர் அகற்றுவீராக. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை உதிக்க பண்ண வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பூரண சமாதானம் உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆட்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.